ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தை பத்தி இப்ப பேசலாம். அதாவது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்ப நாங்க வந்து நைட் ஷோ தான் புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. உள்ள விடுவாங்களா விட மாட்டாங்களா நினைச்சு பயந்து பயந்து தான் போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா விஜயோட நல்ல ரசிகர்கள், ரொம்ப தீவிரமான ரசிகர்கள். இவங்களுக்காண்டி தான் போனோம். எப்படியும் உள்ள போயிடலாம் நினைச்சு தான் போனோம். ஆனா இது கேரளா ரொம்ப கெடுபடியா இருக்கும். போனோம், போய் கேட்டோம், உள்ள விடல, ரொம்ப கெஞ்சினோம், தூரத்துல இருந்து வந்தோம் அப்படி ரொம்ப கெஞ்சி. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க உங்க ரிஸ்க்ல நீங்க கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நாங்க எங்க ரிஸ்க்ல கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னோன்னா எதா இருந்தாலும் உங்க பொறுப்பு தான் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ அவங்க பெருந்தன்மை பத்தி உள்ள விட்டுட்டாங்க. அதனால மோளுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி ஒரு சந்தோஷமா ஒரு படம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் கதையோட கருன்னு சொன்னா விஜயோட பொண்ணு, அவளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாகி பயம் வரும். அந்த பயத்தை போக்குனாரா, அதுதான் கதை. அதுல இன்னொன்னு இருக்கு, வில்ல வந்து ஒரு நாட்டையே வந்து பயமுறுத்தி வச்சிருக்காப்புல, அது வந்து மீட் எடுத்தாரா, இதுதான் வந்து கதையின் கரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை பத்தி சொல்லணும்னா, படம் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஃபைட்டு அதிகமா இருக்கு. ஃபைட்டு பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஃபைட்டு வச்சிருந்திருக்கலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் படம் வந்துட்டு ரொம்ப நேரம் படம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தேன். ஃபைட்டை ட்ரிம் பண்ணிட்டாவே படம் சூப்பரா இருந்திருக்கும். அது இல்லாம விஜய் படம் தானே, எந்த படம் இருந்தாலும் உட்காந்து பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் காமெடி பண்ணல, அதுதான் ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்சம் காமெடி பண்ணினா, எப்பவுமே எல்லா படத்துலையும் சின்ன சின்ன காமெடி எல்லாம் பண்ணுவாரு. இந்த படத்துல எனக்கு காமெடி பண்ண மாதிரி தெரியல. அவரு அப்புறம் சொல்ல போனா இது நிறைய மெசேஜ் இருக்கு, அது பெண்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய நியூஸ் நியூஸ் பேப்பர்ல வரதுலாம் படத்துலயே இருந்துச்சு நிறையாது. அப்புறமேட்டு கேமியோ நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், லாஸ்டா 3 பேர் வராங்க, சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் சொல்றேன், நெல்சன், அட்லி, லோகேஷ், அவங்க 3 பேர் வந்தாங்க. அப்புறம் அனிருத்தும் ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடுறாரு. இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆனா இது நிறைய அரசியல் இருக்கு, அரசியல் பத்தி நம்ம பேச வேண்டாம், சினிமா பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். பரபரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. விஜயோட பொண்ணு வீடு அடிக்கிறது எனக்கு பிடிச்சிருச்சு. என்ன அடிக்கிறது, லூட்டி அடிச்சாங்க, ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க, ஆளுங்களை பொண்ணு அடிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பொண்ணு எக்ஸசைஸ் எல்லாம் போகும்போது பொண்ணு பயந்துட்டான். இன்னைக்கு பொண்ணு வந்துட்டு 3 ஓட்டம் தான் ஓடிடுச்சு. அப்புறம் பஞ்சு கடுக்கும்போ பையன் 2 அடி அடிச்சான். அப்புறம் அவன் சொன்னா நீ ஒரு அடி அடிச்சா செத்துருவான்னு சொன்னான். அப்புறம் விஜய்க்கு கோவம் வந்து அவன் குதிச்சான். அப்புறம் விஜய் சொன்னா இதெல்லாம் உங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டா சொன்னாங்க. அப்புறம் ஒரு அடி கூட அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டான். அப்புறம் வந்துட்டு விஜய் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அது எங்க அப்பா அப்படி சொன்னாங்க. அவனுக்கு அந்த விஜய்க்கு அடிக்க வந்துச்சு. அவ்வளவுதானா? நடிப்பு நம்ம பத்தி பேசணும்னா, விஜய் நடிப்பை பத்தி நம்ம பேசணும் வச்சுல, அவரு நடிக்கிற காரணம் இவ்வளவு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா நல்ல நடிப்பாரு, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைலாக், டான்ஸ் இது எல்லாமே டக்கரா இருக்கும். அதாவது உட்காந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், உட்காந்து அந்த மாதிரி இருக்கும். அது குறையே இல்ல. படத்தை கொண்டு போறது மெயினான ஆளு வந்துட்டு விஜய் தான். விஜய் இல்லைன்னா ஜனநாயகம் படமே இல்லை. விஜய் சொன்னதுல உனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு? விஜய் ஸ்கூல்ல வந்துட்டு சொன்னாங்க பேக் டச் வந்துட்டு 3 இடத்துல தொட்டா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு விஜய் மாமா சொன்னாங்க. அது இவையா அது சொல்றானா, அவன் ஞாபகம் வச்சிருக்கிறது எதுக்குன்னா, அந்த சீன் பார்க்கும்போது குழந்தைங்க இப்படி கேட்குங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து தலையாட்டிட்டே இப்படியே கேட்டுட்டே இருக்கா. விஜய் சொல்லும் போது ஸ்கூல்ல உட்காந்து பாடம் படிக்கிற மாதிரி இப்படி தலையாட்டிட்டே கேட்டுருக்கா. அதனாலதான் அந்த ஓரமையில கரெக்டா அந்த விஷயத்த சொல்றான். அடுத்து வந்துட்டு இசை வந்து அனிருத் தான் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு டைமும் விஜய் வர டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்க ஒவ்வொரு சாங்ஸும் பாட்டே கலப்புது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சம்மர் ஃபைட்ல எல்லாம் வந்துட்டு மியூசிக் கொடுத்துருக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. விஜய்க்கு அப்புறம் அவர் தான் 2ஆம் ஹீரோவே, டாப்பா இருக்கு. மியூசிக்கை பத்தி சொல்றா. அப்ப விஜய் சொன்னாங்க அப்புறம் நம்ம கச்சேரிக்கு போலாமா கேட்டாங்க. அப்புறம் அவங்க கச்சேரிக்கு போனாங்க. அப்புறம் ஒரு ஆண்குட்டி ஒண்ணு இருந்தான், அவன் ஒரு மியூசிக் கூடி வேணும்னு அவன் சொன்னோன்னு வேற மியூசிக் ஆக்குனாங்க அவங்க. லாஸ்ட் அந்த டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஸ்பீடா ஆனாரு. லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொன்ன மாதிரி எல்லா படத்துல இருக்க சின்ன சின்ன டியூன் எல்லாம் கொண்டு வந்து போட்டு அதெல்லாம் செஞ்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சு? இயக்கம் வந்துட்டு அச்சுவனத் தான் பண்ணிருக்காரு. ஆனா அது அச்சுவனத் படம் மாதிரியே இல்ல. கேசரி கொடுத்து கிண்டுறதுனால அவரால் முடிஞ்ச வரைக்கும் கிண்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய படம் சொல்றவங்க தீவிரம் அதிகாரம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு படம் மாதிரியே அவருக்கு தோணாது. அவரால் என்ன முடிஞ்சிச்சோ, அவர் கொடுத்த என்ன வேலையோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு. அப்போ மொத்தத்துல நம்ம சொல்ல போனா படம் வந்துட்டு ஃபேன்ஸுக்குள்ள படம், லாஸ்ட் படமா இருக்கனால எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆனா ஒரு தடவை பார்க்கலாம், படம் நல்லாதான் இருக்கு, பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். உனக்கு எப்படி இருக்கு படம்? எனக்கு சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்துச்சா? அந்த கச்சேரியும் பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்துல படம் நல்லா இருக்கு. மொத்தத்துல படம் நல்லா இருக்கு. அப்ப எல்லாரும் வந்து பார்க்கலாமா? அப்ப எல்லாரும் வந்து பாருங்க. அப்ப பாய்.
டைட்டில பத்தி பேசணும்னா, இளைய தளபதியிலேருந்து தளபதியா மாறுனுச்சு. தளபதியிலேருந்து இப்ப மாண்புமிகு முதலமைச்சராக மாறியிருக்கு. பார்க்க நல்லாருக்கு. அப்புறம் எல்லாருமே எங்கள சப்போர்ட் பண்ணுங்க. எங்க